காப்புறுதி நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். அதனுடைய கேள்வி பகுதி எப்படி ஃபைனல் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். 2022ஆம் ஆண்டு பேப்பர்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ அதனால 2022ஆம் ஆண்டு பேப்பர்ல 17வது கேள்வியில MCQ போட்டிருந்தான். ஸோ அதன் அடிப்படையில எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. காப்புறுதி செய்யக்கூடிய வணிக இடருக்கான உதாரணம் ஒன்றாக அமைவது. அப்ப நான் காப்புறுதி செய்யலாம் என்று சொல்லக்கூடிய இடர் எது என்று சொல்லுங்க பாப்போம். எத்தனையாவது ஆன்சர்? குயிக்கா சொல்லுங்க. What is the answer? இல்ல, ஆன்சர் பிழை. பாத்திமா, என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர்? திங்க் பண்ணுங்க பிள்ளைகள். எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம பதில் அளிக்க கூடாது. என்ன படிச்சிருக்கோன்றத ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க திங்க் பண்ணணும். அது பிறகுதான் ஆன்சர் பண்ணணும். யா, 5th one is the answer. ஏன் காப்புறுதி செய்யக்கூடிய வணிக இடருக்கான உதாரணம் போயிட்டு பாருங்க பாப்போம். ஃபர்ஸ்டா நாங்க படிச்சிருப்போம். ஆக மேல நாங்க படிச்சிருப்போம். இடர்ண்டா என்ன, ரைட்? எங்களோட டியூட்ல இருக்கும். சரிதானே? இடர்ண்டா என்ன, அந்த இடர் வந்து எப்படி இருக்கணும், அது எப்படி யான பண்புகளை கொண்டிருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அந்த காப்புறுதி செய்யக்கூடிய இடர், காப்புறுதி செய்ய முடியாத இடர்கள்னு பார்த்தோம். சரிதானே? காப்புறுதி செய்ய முடியாததுல பாருங்க, வணிக நட்டம் அடைதல் இருக்கு. வருமா? வராது. ரைட்? இயற்கை அனர்த்தங்கள் வராது. இயற்கை அனர்த்தங்கள்ல சரி, அந்த இயற்கை காரணிகள். அதே மாதிரி தனது திறன் பலம் என்பவற்றினால் ஏற்படக்கூடிய இடர், அதாவது பரீட்சை சித்தி அடையாமை, காதல் தோல்வி, அது வடிவமைப்புகள்ல மாற்றம் அடைகிறது, இதெல்லாம் செய்ய இயலாது. ஏழுமானது என்னது? கடன் படுனரிடமிருந்து பெற வேண்டிய பணத்துக்கு செய்யலாம், வழிப்பறிக்கு செய்யலாம், வாகன விபத்துகளுக்கு செய்யலாம், கட்டடம் தீப்பற்றலின் மூலமாக இடம்பெறக்கூடியதுக்கு செய்யலாம். என்ன? சோ இந்த விஷயம் தான் முடியும். கைட்லையும் சொல்லித்தாரதையும் தவிர அவுட் ஆஃப் சிலபஸ் எடுக்க மாட்டான். பிகாஸ் அது ஃபைனல் பேப்பர், கவர்மெண்ட் பேப்பர்ல எக்காரணம் கொண்டு என்னது கைடுக்கு வெளியே போகவே மாட்டார். சப்போஸ் வந்து புதிய டெக்னாலஜிகள் ரீதியாக போகலாமே தவிர இருக்கிற தியரிட்டிக்கல் விஷயங்கள், பொலிசிஸ், இதெல்லாம் மாற்றங்கள் வராது. சரியா பிள்ளைகள்? பென் ஆன்சர் 5th one is the answer, right? கடன் பட்டோரிடமிருந்து பணம் கிடைக்காமல் போதலுக்கு தான் நாங்க காப்புறுதி செய்யக்கூடிய இடராக இருக்கு. அடுத்தது பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா, அடுத்த கேள்வி கேட்டிருந்தான். இவ்வளத்த கண்டனி ரைட். இங்க பாருங்க, 42வது கொஸ்டின். பொறுப்பு காப்புறுதியின் கீழ் பெற்றுக்கொள்ளக்கூடிய காப்புறுதி ஒப்பந்தங்கள் 4 சொல்லட்டாம். 4 என்னென்ன? பொறுப்பு காப்புறுதி 4 என்னென்ன? லாஸ்ட் டைப் நாங்க பார்த்தது என்ன? காப்புறுதி ஒப்பந்த வகைக்குள்ள நாங்க பார்த்த பொறுப்பு காப்புறுதியின் கீழே வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இந்த இருக்கு பொறுப்பு காப்புறுதி. பொறுப்பு காப்புறுதி கீழே என்னது? பொதுமக்கள் பொறுப்பு காப்புறுதி, உற்பத்தி பொறுப்பு காப்புறுதி, அடுத்தது ஊழியர் பொறுப்பு காப்புறுதி, வழிச்சரக்கு, சரி வழிச்சரக்கு, வழிச்சரக்கு இல்ல, சரி வழிச்சரக்கு வராது, அது நாங்க மேல பார்த்தது. வேலை பார்த்தது பொறுப்பு காப்புறுதியில வராது. வழிச்சரக்கு, வழிப்பணம் எல்லாம் பொதுவான காப்புறுதிக்குள்ள வருது. பொறுப்பு காப்புறுதிக்குள்ள என்னது? ஊழியர் பொறுப்பு காப்புறுதி, உற்பத்தி பொறுப்பு காப்புறுதி, அடுத்தது பொதுமக்கள் பொறுப்பு காப்புறுதி. அவர் 4 கேட்டிருக்காரு என்ன? ரைட். 4 கேட்டிருக்காருன்னா நம்ம ஒரு செக் பண்ணுவோம் என்னென்ன விடயத்தை உட்புகுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. 42வது
எஸ் இந்த இருக்கு பாருங்க. பொது பொறுப்பு காப்புறுதி, உற்பத்தி பொருள் காப்புறுதி, ஊழியர் பொறுப்பு காப்புறுதி, தொழில்சார் நட்ட ஈட்டு பொறுப்பு காப்புறுதி, அதே மாதிரி வழிப்பயண பொறுப்பு காப்புறுதி. சோ இப்படியான விடயங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இதுல இருந்து நாங்க என்ன செய்யணும், படிச்சு கொள்ள வேணும். சரிதானே, படிச்சு கொள்ள வேணும். சரிதானே. அப்ப எக்ஸ்ட்ராவா இந்த விடயங்களையும் அதுக்குள்ள எழுதி வச்சு கொள்ளுங்க. ரைட். பிரிண்ட் அவுட் எடுத்தாக்கள் பொறுப்பு பொது பொறுப்பு காப்புறுதிங்கிற விடயம். ரைட். அதே மாதிரி உற்பத்தி பொருள் காப்புறுதி, அதே மாதிரி ஊழியர் பொறுப்பு காப்புறுதி ஆல்ரெடி இருக்குது. அதே மாதிரி வழிப்பயண பொறுப்பு காப்புறுதி இருக்குது. தொழில் சார்ந்த நட்டு ஈட்டு பொறுப்பு காப்புறுதி ஆகிய விடயங்கள் காணப்படுகின்றன. ரைட். எஸ் ஆர் நோ? ஓ எஸ். பொது காப்புறுதிக்குள்ள வந்து வழிச்சரக்கு காப்புறுதி நீக்கி தண்டை இதுல வந்து இது யா அவரு என்னன்னு சொன்னா, இதுக்குள்ள நம்ம படிச்ச விடயம் என்னது, பொறுப்பு காப்புறுதிங்கிற ஒரு விடயத்துக்குள்ள பொது அல்லது மக்கள் காப்புறுதின்ற விடயமும், அதே மாதிரி உற்பத்தி பொருள் காப்புறுதியும் ஊழியர் பொறுப்பு காப்புறுதியும் தானே வருது. ஓமா இல்லையா? எஸ். ஆனால் இவர் இந்த வழிச்சரகு காப்புறுதி, இந்த வழிச்சரகு காப்புறுதிங்கிறது பொது காப்புறுதிக்குள்ளதானே வருது. சோ இவர் என்ன செய்யறாருண்டா, இது ஜஸ்ட் பொது காப்புறுதி மட்டும் இல்லாம இதுக்குள்ளேயும் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்க. அது எப்படி என்றால் வழிப்பயண பொறுப்பு காப்புறுதி என்ற அடிப்படையில் அது பொதுவாகவும் எடுக்கிறாங்க, இதுக்குள்ளேயும் எடுக்கிறாங்க. ரெண்டுக்குள்ளேயும் வருது. இதுல இருந்து விளங்குற என்ன விடயம் உண்டு, வழிச்சரக காப்புறுதியை இந்த பொறுப்பு காப்புறுதிக்குள்ளேயும் எடுக்கிறாங்க, தனியே பொது காப்புறுதி என்று சொல்லிட்டு அதை தனியேவும் எடுத்துக்கொள்றாங்க. ஆனால் அதை விட எது பொருத்தம்டா, இந்த இது பொருத்தம் தொழில்சார் நட்ட ஈட்டு பொறுப்பு காப்புறுதி. இந்த 5th one is more suitable. இதுல 4வதுல கன்ஃபியூஷன் இருக்குமாக இருந்தால் 5வத நாங்க எடுத்துக்கொள்ளலாம். 4 தானே கேட்டிருக்கிறாங்க, இதுல 5 கொடுத்திருக்கிறாங்க, 4வத வெளியிட்டோம்னா சரி. புரியுதா? ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப கைடுக்கு ஏற்ற மாதிரி தானே பிள்ளைகள் படிக்கும். இதுல 3 விஷயங்கள் தான் இருக்குது. சரியா? இதுல 3 விஷயங்கள் தான் இருக்கு. அப்ப பிள்ளைகள் என்ன நடந்திருக்கும், சில டைம்ல இதையும் சேர்த்து எழுதி இருக்கு. அதனாலதான் அதுல ஆன்சரை இதை போட்டு கொடுத்திருக்கிறோம். புரியுதா? ஏன்னா என்ன படிப்பிக்கக்குள்ள கைடை தாண்டி நாம படிப்பிக்க இல்லாதானே, கைட்ல இருக்கிற விஷயங்களை தான் படிப்பிக்கலாம். சரியான பிள்ளைகள். அதனால இந்த ஆப்ஷனை எட் பண்ணி இருக்கிறான். நாங்க சில விஷயங்கள் எடிஷனாலும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் என்ற அடிப்படையில இந்த விடயங்களையும் தெரிஞ்சு கொள்ளும். சரிதானே? இப்படித்தான். ஏனென்றா எல்லாரும் அவன் இலக்கு என்னண்டா, எல்லாரும் என்னது, எல்லாரும் எடுக்க கூடாது, அதே மாதிரி எல்லாரும் ஃபெயில் ஆகவும் கூடாதுங்கிறதுதான் அந்த கான்செப்ட். அதனால இப்படி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நாலேஜாக பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதையும் எதிர்பார்ப்பான். ரைட். அதே மாதிரிக்கு பாத்தீங்களன்னு சொன்னா, பார்ட் 2 பகுதியை பார்ப்போம் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்ட் 2ல காப்புறுதி சம்பந்தமாக கேள்விகள் போடுவான். ஓர்டர் படி தானே வருவான். பார்ப்போம். வெயிட், என்ன மாதிரி பார்ட் 2ல கேள்வி கேட்டிருக்கான்னு பார்ப்போம். 2வது அங்கீகாரம் வணிகம் சம்பந்தமா கேட்டிருக்கா. இது என்னடா எப்படி இருக்குன்னு யோசிக்க கூடாது. இது வந்து கீ பேப்பரா, ஆன்சர் கீயா? இங்க பாருங்க பாப்பா, அப்படி கேள்வி கேட்டிருக்காண்டு. ஆயுள் காப்புறுதி, சுகாதார காப்புறுதி. ஆயுள் காப்புறுதிக்கும் சுகாதார காப்புறுதிக்கும் இடையிலான வேறுபாடுகள் 2ஐ குறிப்பிடுங்க. ஆயுள் காப்புறுதிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுல சுகாதாரமும் வரும், அவர் உயிருக்கும் வரும். ஆனா சுகாதாரம்ங்கிறது அவரோட நோய் சம்பந்தமான விஷயங்களுக்காக மட்டும்தான் வரும். சரியா? அப்ப இங்க பாருங்க, ஆயுள் காப்புறுதியில இது இறத்தல் நட்ட ஈடு கிடைக்கும், இறந்தால் நட்ட ஈடு கிடைக்கும். சுகாதார காப்புறுதியில நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே இழப்பீடு கிடைக்கும். ஆயுள் காப்புறுதி நீண்ட காலம், அதே மாதிரி சுகாதாரம் நீண்ட காலம்தான். ஆனால் இது என்னது, இந்த ஆயுள் காப்புறுதியோட ஒப்பிடக்குள்ள டிஃபரண்ட்.
சரியோ? அதே மாதிரி இறப்பின் பின்னர் தங்கி வாழ்பவருக்கும் காலம் முடிந்தால் காப்புறுதி செய்தவருக்கும் கிடைக்கும் என்று நாங்க பார்த்திருக்கிறோம் ஆயுள் காப்புறுதி. காப்புறுதி செய்பவருக்கு மட்டும்தான் இழப்பீடு கிடைக்கும்ங்கிறது என்னது? இது சுகாதார காப்புறுதி. அதே மாதிரிக்கு இது நிச்சயமான இடராக இருக்கும் ஆயுள், ஆனால் சுகாதார காப்புறுதி என்னது? நிச்சயமற்ற இடராக இருக்கும். ஏன்? நோய் வருமா இல்லையான்னு ஷூரா அடிச்சு சொல்லலாமா? சொல்ல தெரியாது. அதே மாதிரி பிணையாக கொண்ட கடன் பெறலாம். அப்ப அதாவது இந்த ஆயுள் காப்புறுதியை நாங்க பிணையாக வச்சு கடன் பெற முடியும். ஆனால் சுகாதார காப்புறுதிக்கு அப்படி செய்ய முடியாது. சரிதானே? சோ இந்த விடயம் நாங்க விடத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கு. ரைட், ஓகே. அடுத்தது ஆவண்ணா கேள்விய பாருங்க பிள்ளைகள். வாடகை குடியிருப்பாளர் ஒருவர் அவ்வீட்டினை காப்புறுதி செய்ய முடியுமா? என்ன சொல்லுங்க பாப்போம். வாடகைக்கு ஒருத்தர் வீட்டுல இருக்காரு, அவர் அந்த வீட்டுக்கு காப்புறுதி செய்யலாமா? அகலா செய்யலாமா இல்லையா? ஆன்சர் இல்ல சார். த்ரூ வாய்ஸ். இல்ல. ரைட். இல்ல, ஏன் செய்யலாது? அங்க என்ன தத்துவம் மீறப்படுது? அவர் என்ன தத்துவம் மீறப்படுது? இல்லைன்னு சொல்லிட்டோம். என்ன தத்துவம் மீறப்படுது? ஆன்சர் பண்ணுங்க. குயிக் குயிக் குயிக். பாத்திமா, என்னது? காப்புறுத்தும் உரிமை தத்துவம் ஒன்று படிச்சமா இல்லையா? காப்புறுதி செய்யணும்னா அந்த சொத்து ஒரு ஆளுக்கு அந்த உரிமையுடையதாக இருக்கணும்னுட்டு, அதான் நீங்க விடயம். இங்க பாருங்க, காப்புறுதி செய்ய முடியாது. காப்புறுதி செய்தகு நலன் அல்லது உரிமை, காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை வாடகை குடியிருப்பாளருக்கு சொத்தின் மீது காப்புறுதி செய்தகு நலன் இல்லை, காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை அவருக்கு இல்லை. அப்ப எப்படி அவர் காப்புறுதி செய்யறது? இங்க தத்துவத்தை வச்சுதான் காப்புறுதி செய்யலாமா இல்லையான்னு பார்க்கணும். ரைட். சில விஷயங்களுக்கு மெயினாக காப்புறுதி தத்துவத்தை தான் பார்ப்போம். ஏன்? ஏன்னா அப்படித்தான் பார்க்கணும். அதுக்குதான் நாங்க காப்புறுதி ஒப்பந்தம் படிச்சிருக்கோம். டிரெக்டாக காப்புறுதி தத்துவத்தை தாங்கன்னு கேட்க மாட்டான். இப்படித்தான் பிராக்டிகலா கொஸ்டின் வரும். புரியுதா பிள்ளைகள்? வாடகை இருக்கிறவருக்கு செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலாதுன்னா அவரோட சொத்து இல்லை. அவரோட சொத்து இல்லைன்னு எந்த தத்துவம் சொல்லுது? காப்புறுத்தக்கூடிய உரிமை தத்துவம். அப்ப அதை நாங்க சொல்லணும். புரியுதா? இதுக்குதான் நாங்க உதாரணமே அவடத்தை நாங்க பார்த்துட்டு வந்தோம். சரியான பிள்ளைகள்? சோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது. சரிதானே? அதே மாதிரிக்கு பாத்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு நான் அடுத்தபடியாக அடுத்த கொஸ்டின் எடுத்தனுண்டா, கொஸ்டின் பேப்பர் எடுத்தனுண்டா 2023 எடுக்கலாம். 2023 பேப்பர். This is also marking paper தான். ரைட். ஓர்டர்ல தான் வரும். யா, இந்த இருக்கு பாருங்க. 14வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? ஒரு நிறுவனம் மோட்டார் வாகன காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்றினை பெற்றுக்கொள்வதன் நோக்கமாவது. ஏன் மோட்டார் வாகன காப்புறுதியை பெற்றுக்கொள்றார்? பதினாலாவதுக்கு என்ன ஆன்சர்? ம் 14க்கு என்ன ஆன்சர்? அதனால 5வது சொல்லி இருக்கிறீங்க. 5வது என்னது? இடரை ஏற்றுக்கொள்றதுக்கு. இடரை தான் ஏற்றுக்கொள்றதுக்காகவா? அவரா ஏற்றுக்கொள்வார் அந்த இடரை? எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க பாப்போம். காப்புறுதி செய்து கொள்றதுக்கான முதல் ரீசனே, அதாவது காப்புறுதிக்கான இடரை நான் இல்லை, என் சார்பாக இன்னொருத்தர் கொடுக்கணும் என்றுதான். என் சார்பாக இன்னொருத்தர். யாரு கொடுப்பா அந்த இடரை? யாரு கொடுப்பா இடருக்கான அந்த அதை யாரு ஏற்றுக்கொள்வா? அந்த காப்புறுதி நிறுவனம். அப்ப ஒரு நிறுவனம் மோட்டார் வாகன காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான நோக்கம் என்னண்டா,
என்னது இடர கைமாற்றதுக்கு. ஏன் என்னால அவ்வளவு தொகையை பெற்று கொடுக்க இயலாது. அப்ப நான் என்ன செய்யறேன், அதை கைமாற்றி விடுறேன் இன்னொருத்தருக்கு, காப்புறுதி கம்பெனிக்கு. இடர தவிர்க்க மேலா இடர தாங்கிக் கொள்றது ஏற்றுக்கொள்றதுங்கிறது ரெண்டும் சேம் மீனிங். அப்ப அஞ்சாவது நாலாவதும் அதை கொஞ்சம் யோசிக்கிற இல்லையா பிள்ளைகள்? ரெண்டு ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி போடுவானா? போட மாட்டான். அப்ப என்னது, இவரும் வராது இவரும் வராது. சரியா? அதே மாதிரி இடர தவிர்க்க இயலாது. இடருங்கிறது என்னது, தவிர்க்க இயலாது, நடக்கலாம். சரியா? அதே மாதிரி இடரை இழிவுபடுத்த இயலாது, குறைக்க இயலாது. ஏன் பாதி காசை காப்புறுதி கம்பெனியும் அவர் பாதியையும் போட்டா கொடுக்குறாரு இல்ல. என்னது, இடரை கைமாற்றத்துக்கு, தனக்கு ஏற்படக்கூடிய இடரை அவர் காப்புறுதி கம்பெனிக்கு என்னது கைமாற்றி விடுறார். இதான் நடக்குது. புரியுதா? புரியுதா பிள்ளைகள்? எஸ், இப்படித்தான் பிள்ளைகள் கொஸ்டின் வரும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. காப்புறுதி என்று சொன்னாலே நாங்க படிச்ச வரை விலக்கணத்தை யோசிச்சு பாருங்க. காப்புறுதிங்கிறது இடரை இழிவுபடுத்துறதுக்காகவோ தவிர்க்கிறதுக்காகவோ இல்லை. அந்த காப்புறுதிக்கான இடரை இன்னும் ஒருத்தர்கிட்ட நாங்க ஒப்படைக்க போறோம், கைமாற்ற போறோங்கிறது தான் காப்புறுதியே. அவரிடத்த உங்கள்ட்ட ஜஸ்ட் இங்க மோட்டார் வாகன காப்புறுதியும் தந்திருக்கார். பட் நீங்க பொதுவில யோசிக்கணும் பிள்ளைகள். விளங்கித்தான் பதில் அளிக்கலாமே தவிர சும்மா நோட்ஸ படிச்சுட்டு போயிட்டு ஆன்சர் பண்ண இயலாது. அந்த விடயத்தை என்ன செய்யணும், நாங்க விளங்கி இருக்க வேணும். பாத்தீங்களா தானே, ஒன்று அல்லது 2 கொஸ்டின் தான் பார்ட் 1ல போடுவான். மோஸ்ட்லி போன இதுலயும் பாத்தீங்க 1 2 கொஸ்டின் போட்டிருந்தான். என்ன அந்த மாதிரி தான். இதுல சர்வதேச வியாபாரத்துக்கு சம்பந்தமா கேட்டிருக்காரு. இதுல பார்ட் 1ல இல்லை. சரியா? பார்ட் 1ல இல்ல, பார்ட் 2ல பார்ப்போம். அப்படிதான். பெருசா சின்ன ஒரு அழகு தானே, அது பெருசா இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டார். நார்மலா சின்ன விஷயத்த கேட்டுட்டு போயிடுவா. அதுக்குள்ள நாங்க எப்படி ஆன்சர் எழுதி மார்க்ஸ் எடுக்கிறோங்கிறது தான் விஷயமே. புரியுதா? ரைட். பார்ட் 2ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இருக்கு 3வதுல ஆனா கேள்வி கேட்டிருக்கார். காப்புறுதியில் பதிலால் வைப்பு தத்துவம் என்பதால் கருதப்படுவது யாது? பதிலால் வைப்பு தத்துவம். அதே மாதிரி கடல் சரக்கு காப்புறுதி என்பதை அறிமுகப்படுத்துக. கடல் சரக்கு காப்புறுதி அப்படின்னு நாங்க பார்த்திருக்கிறோம். அப்படின்னா என்ன, அது சொல்லுங்க. ரெண்டுக்கும் வரை விலக்கணம் டிரெக்டா கேட்க. அப்ப காப்புறுதியில பதிலால் வைப்பு தத்துவம்னா என்ன? காப்புறுதி செய்யப்பட்ட ஆதனம் ஒன்றுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கான இழப்பீட்டின காப்புறுதி நிறுவனமானது காப்புறுதி செய்தவருக்கு செலுத்திய பின்னர் அந்த சொத்து தொடர்பாக வெளிய பிரிவினரிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து நன்மைகளும் என்னது காப்புறுதி நிறுவன உரிமையாளருக்குத்தான் கொடுக்க வேணும். அப்படிங்கிறது தான் என்னது பதிலால் வைப்பு தத்துவம். என்ன, பதிலால் வைப்பு தத்துவம். இன்னொன்றுக்கு அது பங்களிப்பு தத்துவம், அது வேற விஷயம். சரியா? ரைட். கடல் சிறப்பு சரக்கு காப்புறுதினா கடல் வழி போக்குவரத்தின் போது கப்பலில் எடுத்து செல்லும் பொருட்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்திற்கான இழப்பீட்டினை பெற ஏற்றுமதியாளர் அல்லது இறக்குமதியாளர் 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் மேற்கொள்கின்ற காப்புறுதி தான் இந்த என்னது கடல் சரக்கு காப்புறுதியாக இருக்கும். புரியுதா பிள்ளைகள்? சோ இப்படித்தான் பிள்ளைகள் கொஸ்டின் வரும். சரிதானே? இதுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கணும், ரெடியாக இருத்தல் வேண்டும். ரெடியாக இருத்தல் வேண்டும். சரியா பிள்ளைகள்? வெயிட், எனக்கு இன்னொரு கிளாஸ் ஒன்று இருக்குது, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். வெயிட். ஓகேவா? ரைட். அடுத்தது பார்ப்போம். அடுத்த ஒரு பேப்பர் ஒன்று பார்ப்போம். 2024 2024 பேப்பர். யா,
இதுல பாப்போம் என்னண்டு. ரைட், இங்க இருக்கிறது பாருங்க 12வது கேள்வி. காப்புறுதியில் நட்டையீட்டு தத்துவம் பொருந்தாதது. நட்டையீட்டு தத்துவம்டா இழப்பீட்டு தத்துவம் பொருந்தாதது எதுன்னு கேட்கிறார். என்ன ஆன்சர்? 12வதுக்கு என்ன ஆன்சர்? குயிக் குயிக், நீங்க குயிக் பண்ணுங்க புள்ளி. What is the answer for 12th one? இழப்பீட்டு தத்துவம் எதுக்கு பொருந்தாது? சொல்லுங்க பிள்ளைகள், குயிக்கா சொல்லுங்க பிள்ளைகள். அன்மியூட் பண்ணினா வேலை முடிஞ்சு. டைப் பண்ணிட்டு எவ்வளவு டைம் எடுக்கும் உங்களுக்கு சொல்லுங்க. ஆயுள் காப்பீடு. ஆயுள் காப்புறுதிக்கு இழப்பீட்டு தத்துவம் பொருந்தாது. மற்ற எல்லாத்துக்குமே இழப்பீட்டு தத்துவம் பொருந்தும். இதுக்கு இவ்வளவு டைமா? ரைட், அவ்வளவுதான். இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நாங்க படிச்சிட்டோம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ ஒரு கேள்வி எம்சிக்யூல போடுறான் என்ன, இதுக்கு நாங்க அந்த 3 பகுதியையும் படிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த பகுதியில் ஏதாவது போட்டிருக்கானா? ஸ்ட்ரக்சர் பகுதியிலையும் இது போடுறான் இல்லைன்னு. நேரடி கேள்விகள்ல போடுறானா? காணலன்னு. இதுலயும் பெருசா இல்ல. பார்ட் 2ல பார்த்தோம்டா பொதுவாக 3வது கேள்வியில நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. காப்புறுதி இதுல 4வது கேள்வியா கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஆயுள் காப்புறுதியின் அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் இருவரை குறிப்பிடுங்க. யாரு? காப்புறுதி செய்தவர், பயனாளி. அதாவது உயிர் இழக்காம இருப்பார் இருந்தால் காப்புறுதி செய்தவர் பெற்றுக்கொள்வாரு. அதே மாதிரிக்கு உயிர் இழந்துட்டார் என்று சொன்னா என்னது? பேர் குறிப்பிடப்பட்ட அல்லது அந்த பின்னுரித்தாளர் என்னது? பெற்றுக்கொள்வார். அதே மாதிரி பாருங்க, ஏற்றுமதி கடன் காப்புறுதியின் ஊடாக ஏற்றுமதியாளர் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலம். அதாவது இது சர்வதேச வியாபாரத்தின் போது பயன்படுத்துறது. வணிகமற்ற இடர் தொடர்பான பொருட்கள் சேவைகளை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு பணம் கிடைக்காமை அல்லது தாமதமாக பெற்றுக்கொள்வதன் போது எனது இழப்பீட பெற்றுக்கொள்ளலாம். பொருட்களை கப்பலேற்ற முன்னர் அல்லது கப்பலேற்றிய பின்னர் ஏற்றுமதி நிதி வசதி கிடைக்குமாறு வங்கி அல்லது நிதி நிறுவனங்களுக்கு நட்டையீடு கிடைக்க செய்யலாம். வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுடைய கடன் தகவல்களை பெற முடியும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றான். சரி, இதெல்லாம் நாங்க படிக்காத விடயங்கள் தான். சில நேரம் இப்படியும் எனது கேள்விகள் எடுத்தாங்கன்னு சொன்னா நாங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக பொதுவில் எழுதுறதுக்கும் ரெடியாக இருக்கோம். ஏற்றுமதி சம்பந்தமான ஒரு காப்புறுதிக்குள்ள அது வச்சு நாங்க என்னது எழுதுறதுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். சரியான பிள்ளைகள்? ஏன்னா சில விஷயங்கள் இப்ப கொஞ்சம் அப்டேட் பண்றான் எப்படின்னா, பிள்ளைகளுக்கு கரண்ட் அஃபேர் தெரிஞ்சிருக்கும். கரண்ட் அஃபேர்னா என்ன, அவடத்து நடக்குகின்ற விஷயங்கள், ட்ரெண்டான விஷயங்கள் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றான். அடிப்படையில கேள்வி கேட்டிருக்கான். சரிதானே? இறுதியாக 2025 சீனியர் பேப்பரை பார்த்தோம்னு சொன்ன, சாரி உங்களோட சூப்பர் சீனியர் பேப்பர், அதனுடைய மாடல் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல நாங்க பாப்பமாக இருந்தா ரைட், ஒரு கணக்கு பகுதி ஒன்று போட்டிருக்கிறான். ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 14வதுக்கு என்ன ஆன்சர்? வாட்ச் குயிக்கா சொல்லுங்க பாப்போம். இதோட முடிக்க போறேன். சோ கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க பாப்போம்.
ஓகே, எனக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால இதுக்கான ஆன்சரை நீங்க நான் குரூப்ல கொஸ்டினை நான் மார்க் பண்ணி போறேன். எனக்கு ஆன்சர் எடுத்து இப்ப குயிக்கா அனுப்புங்க. நான் கரெக்ஷன் பாக்குறேன்னா ரைட். ஸோ நான் இப்போ வைண்ட் பண்றேன் செஷனை. ஸோ நாம் நாளைய கிளாஸ்ல நாங்க மீட் பண்ணுவோம் ரைட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் பிரச்சனைகள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. கட்டாயம் கைட் புக்கை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ரைட். சரி ஓகே, நம்ம இதை முடிச்சிட்டோம்னா நாளைய கிளாஸ்ல நாங்க புதிய 9வது தேர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஓகே.